நானும் வீடியோ போடணும், எனக்கு ஆசையாக இருக்குது, என்ன போடுறது? உனக்கு என்ன தோணுதோ போடு. யார் என்ன சொன்னாங்கன்னா அதை பின்பற்றாத. எவன் என்ன சொன்னாலும் பின்பற்றாத. உனக்கு என்ன தோணுதோ போடு. பயிற்சியோ நல்லா இல்லையோ நல்லா இருக்குதோ டெய்லியும் போடு. 100 வீடியோ போடணும். 100 வீடியோ போட முடியுமா? கஷ்டம். 50 வீடியோ போடு. இன்ஸ்டாவில் ஒரு 30 போடு. யூடியூப்பில் ஒரு 10 போடு. மோஜில் ஒரு 10 போடு. ஷேர் சைட்டில் ஒரு 10 போடு. 50 வீடியோ வச்சா அப்போ தான் ஓரளவுக்கு தெரியும். 100 வீடியோ போடணும் ஆக்சுவலாக, சரிங்களா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணி 25 வீடியோவை போடணும். இல்லைன்னா இன்ஸ்டாவில் மட்டும் ஒரு 60 வீடியோமு, யூடியூப்பில் 20 வீடியோமு, ஷேர் சைட்டில் 10, மோஜில் 10, மொத்தம் 100 வீடியோ ஒரு மனுஷன் போட்டே இருக்கணும். உனக்கு என்ன தோணுதோ, என்ன நினைப்பதோ போட்டே இரு. வீட்டில் இருந்தால் ஏதோ ஒரு விஷயம் என்ன பார்க்குறே அதை வச்சு போடு. உனக்கு தெரிஞ்சது போடு. யாரை கேட்டும் போடாத. எந்த அர்த்தத்தையும் பார்க்காத, எந்த விளக்கத்தையும் பார்க்காத. தன்னைத்தானே ரீச் ஆக. உனக்கு இருக்கிற திறமை உன்னிலிருந்து வரப்படுகிறது. அதை பார்ப்பாங்க அங்கே நிறைய பேர். ஏன்னா டெய்லியும் போடணும் வீடியோ, வருஷக்கணக்காக போடுவோம்.